வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் உங்களை இந்த பதிவிலே மீட் பண்ணுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு சரிவை சந்தித்து 1:30 மணி 2 மணிக்கு மேலே பார்த்தோன்னா ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சது. ஸோ என்னெல்லாம் விழுந்ததோ அதை திருப்பி பறிகொடுத்ததை திருப்பி எடுத்துக்கொண்டு விட்டது என்று சொல்லலாம். நிஃப்டி ஒரு ஸ்லைட்டாக ஒரு 9 புள்ளிகள் அதிகரித்து 13,567 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோமேயானால் 759 புள்ளிகள் அதிகரித்தும் 884 புள்ளிகள் குறைந்தும் காணப்படுகிறது. ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் 1:1 என்று சொல்லலாம். மெயினாக இன்றைக்கி மீடியா, மெட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏறி இருக்கு. மெயினாக பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் ஏற்றதற்கு முக்கிய காரணம். இதற்கு காரணம் என்னென்று பார்த்தோமேயானால் என்எஸ்சியிலே புதிதாக ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் என்று ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதில் சில முக்கிய பங்குகள்லாம் பங்கு கொள்ள போகிறது. ஸோ அதெல்லாம் அதனால் ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர். ஸோ அதில் தான் இன்றைக்கி இதெல்லாமே நல்லாவே ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைக்கு இறங்கிய செக்டார் என்று பார்த்தோமேயானால் பிஎஸ்சி பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி அண்டு எனர்ஜி செக்டார் இது எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ மேலும் இந்தியாவினுடைய ட்ரேட் பேலன்ஸ் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கி வரப்போகுதுன்னு, அதை பார்க்கும்பொழுது -9.87 பில்லியன் வைசஸ் -8.71 பில்லியன். ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. குளோபல் மார்க்கெட்டில் இன்டேக் சரியாக இல்லை. இரண்டாவது ஷார்ட்டேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ், தென் ஷார்ட்டேஜ் ஆஃப் the price differences because of the stability on the நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு எகென்ஸ்ட் டாலர். ஸோ இவை எல்லாம் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு ஃபோக்கஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது உலகளாவிய சந்தைகளை பார்க்கும் பொழுது ஆசிய பங்குச் சந்தைகள் இன்றைக்கு ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டாக முடிவடைந்தது. அதுபோல் ஐரோப்பிய பங்குச் சந்தைகளும் மிக்ஸ்டாக இருக்குது. ஒன்று ஏறி இருக்குது, ஒன்று இறங்கியிருக்கு, ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அங்கே அந்த பிரெக்சிட்டினுடைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வைத்து அதற்கு தகுந்தாற்போல் க்ளோசிங்கில் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் ஓப்பன் ஆகக்கூடிய அமெரிக்க பங்குச் சந்தைகள் சற்று அதிகமாக காணப்படுகிறது. காரணம், இன்றைய தினம் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கு யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை தவிர பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் டேட்டா வர இருக்கிறது. தென் ஜாப் டேட்டா, ஹவுசிங் இண்டெக்ஸ் டேட்டா, இதுமாரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் யூஎஸில் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்டும் மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும் என்று சொல்லலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் ஸ்டீல் ப்ரைஸ் ஒரு மறுபடியும் டீப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இது இட் வில் பி எ பிக் இம்பேக்ட் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இனிஷியலி, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கும். ஸோ அதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரெசெஷனே வரக்கூடும் என்று இன்றைய தினம் எல்லோரும் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5% மேலே ஸ்டீல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூரிங் எ ஷார்ட் ஸ்பேன். அதனால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு ஹையர் இன் கமாடிட்டி ப்ரைஸஸ். ஆல் கமாடிட்டிஸ் இஸ் கான் அப் பை 2014 ஹை கிட்டத்தட்ட தொட்டு இருக்குது, எல்லாமே உச்சத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு புறம். மறுபுறம் நம்மளுடைய மால்ஸ்லாம் பார்த்தோன்னாக்க என்ன அவங்க பயப்படுறாங்கன்னா செகண்ட் கோவிட் வேவ் வரக்கூடும். ஸோ இதனால் அவங்களுடைய ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் குறையக்கூடும், சேல்ஸில் ரெக்கவரி ஸ்லோவாக இருக்கும், சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் வரக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷாப்பிங் மால்ஸ் இன் டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர், கொல்கத்தா அதுமாரி இடத்துலேருந்துலாம் இன்றைய தினம் விஷயங்கள் வந்திருக்கிறது. மேலும் கிளாண்ட் ஃபார்மா ஹைதராபாத்தை சேர்ந்த கம்பெனி, அவங்களுக்கு எஃபிஐ ஃபாரின் அந்த ட்ரக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய யூஎஸ்டி எஃபிஐயில் பார்த்தோன்னா ரெட் ஃப்ளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் த கம்பெனி. ஸோ ஓவரால் நிஃப்டினுடைய போக்கு இந்த வாலட்டிலிட்டி நம்ம சொன்னது
இன்னும் அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்கும். ஸோ இன்றைய தினம் ஐஎன்ஜி வெல்த் மேனேஜ்மெண்ட் யூஎஸ்ஏ சைமன் அப்படிங்கிற அதனுடைய இன்சார்ஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை முதல்ல இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் சொல்கிறேன். We are not bearish but cautious. We see very little upside room left for equities globally. அதாவது வெல்த் மேனேஜர்ஸ் எல்லாருமே மார்க்கெட்டில் வந்து பேரிஷாக இல்லை, ஆனால் ரொம்ப காஷியஸான ஸ்டெப்ஸை எடுத்துகிட்ருக்கோம். அதே சமயத்தில் மேலே ஏறும், அதாவது உலகளாவிய சந்தைகள் மேலே ஏறும் என்பதிலே ஒரு சிறிய இடம்தான் இருக்கிறது அப்படின்ட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் வந்து என்னுடைய இன்றைய தகவல்னே சொல்லலாம். ஸோ நாளைய தினம் மார்க்கெட்டினுடைய போக்கிலே வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். ஸோ துறைகள் வந்து நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண துறைகள்லாம் வந்து மறுபடியும் ஒரு அழுத்தம் ஏற்படலாம். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் பங்குகளை விற்று வாங்கியோ வாங்கி விற்றோ சம்பாதிக்க முடியும் இன்ட்ராடேக்கு. அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.